அதிகமாக இறக்கப்படாதே, அதிக அளவில் எதிரியை உருவாக்கிக்கொள்ளாதே என்று நான் பேட்டியளிக்கிறேன் என்று. என்ன இப்படி சொல்கிறேன் பாருங்கள், பேட்டியை சொல்கிறேன். ஒரு பழமொழி சொல்கிறேன் நான் ஒன்று, அதை கவனிச்சுங்க. அளவுக்கு அதிகமாக இறக்கப்படாதே, அதிக அளவில் எதிரியை உருவாக்கிக்கொள்ளாதே. ஏனென்றால் இது ஒரு நன்றி குறைந்த கலிகாலம். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம ஒருத்தர் பாவம் நினச்சி நல்லா வாழ வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அவங்க செஞ்ச நன்றியை மறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மறக்கும்போது உங்களுக்கு என்னதாகும்? சில பேர் மறக்கிறாங்க, சில பேர் மறக்க என்னதாகும்? நீ செய்த உதவியை மறுபடியும் செய்ய மனசு வராது. இறக்கப்பட்டவங்களுக்கு நம்ம இறக்கப்பட்டு செய்ய மனசு வராது. அப்போ செய்ய மனசு வராதப்போ என்ன ஆகும்? நம்ம உதவி செய்து அவங்களுக்கு நிறுத்திடுவோம். உடனே நிறுத்தும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம நன்றி மறக்கிறவங்க, இவன்கிட்ட வந்தாவா கோபமாக இருந்தால் தான் மறுபடியும் நம்மளுக்கு உதவி செய்வான் அப்படின்னு உன்கிட்ட எதிரி மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கோபமாக இருந்தால் பேசாமல் இருந்தால் தான் மறுபடியும் நம்மள்ட்ட இறங்கி வருவான் அப்படின்னு எதுவுமே நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ என்ன உங்களுக்கு? நீங்கள் சும்மா கடந்த ஊதி எடுத்த மாதிரி அளவுக்கு அதிகமாக இறக்கப்பட்டு அதிக அளவு எதிரியை உருவாக்குற மாதிரி வந்துடுது. சில இடத்துல, எல்லா இடத்துலையும் சொல்லல. இப்போ நானே இருக்கேன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் பாவனை இறக்கப்படுறேன், அவங்க நான் கவனிச்சுக்குவேன். நானும் கவனிச்சுக்குவேன். இவங்க இறக்கப்பட்டால் நல்லா என் மேலே மரியாதை வச்சுருப்பான்னு கவனிப்பேன். இறக்கப்படுற மாதிரி ஆள் தெரிஞ்சால் இறக்கப்படுவேன். ஏன்னா இறக்கப்படாத ஆளுக்கு இறக்கப்பட்டனே வச்சுங்க, அவன் மரியாதை நன்றி மறந்துற ஆளுக்கு இறக்கப்பட்டனே வச்சுங்களேன், நன்றி மறந்துடுவான். அப்புறம் நம்ம அவன் மேலே வருத்தப்படுவோம், அவனுக்கு உதவி நிறுத்துவோம். நிறுத்தும் போது என்ன ஆகும்? அப்படியே அவன் நன்றி மறந்து நம்ம மேலே கோபமாக இருக்கிற மாதிரி வந்துடுவான். கோபம் மட்டும் எதிரி நிலைமைக்கு வந்துடும். அப்படியே எதிரியா பண்ண அப்படி உள்ள காலம் தான் இது கலிகாலம். அதான் இதே இறக்கப்படுறவங்களுக்கு செஞ்சுன்னு வச்சுங்க, அவங்க இறக்கப்பட்டு நல்லா அவங்களுக்கு நல்லா ஒரு இது கொடுப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. அதனால் நான் சொல்கிறேன், அளவுக்கு அதிகமாக இறக்கப்படாதே, அதிக அளவு எதிரியை உருவாகிறது என்று சொன்னேன். அதான் சொன்னேன். ஏனென்றால் இது நன்றி கலிகாலம். இந்த உணவு இப்போ உள்ள காலம்லாம் எல்லாருக்கும் இறக்கப்படுற காலம் கிடையாது. நல்லா கவனிச்சுங்க மக்களை. உங்களுக்கு இறக்கப்படுற மாதிரி தெரிஞ்சால் நல்லா உதவுங்க, போய் செய்யுங்க. இறக்கப்படாத ஆளாக தெரிஞ்சால் உதவத்தை செய்யாதீங்க. அவங்க என்றைக்கு இறக்கப்பட்டால் இறக்கப்பட்டால் நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்கன்னு தெரியுதோ அன்றைக்கி உதவுங்க. அது வரைக்கும் இறக்கப்பட்டு மரியாதை மறக்கிற ஆளுக்கெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் வீண் எதிரியாக மாறுவாங்க. என் கருத்து இது. இல்லை அது மீறிய செஞ்சீங்கன்னா அது எப்படி நடக்கட்டும், அது எனக்கு தெரியாது. புரியுதாப்ப? அளவுக்கு அதிகமாக இறக்கப்படாத அதிக எதிரியை உருவாக்கிறது என்றால் நன்றி கழிக்கலாம். காலம் அப்படி போயிட்டுருக்கு. அப்போல்லாம் உதவி செய்யணும் நல்ல மரியாதை இருந்தது. இப்போ உதவி செய்யணும்னா மரியாதை இல்லை. உதவி செய்யணும்னா எதிரியாக தான் ஆகுறான். குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லைங்கிற மாதிரி ஒரு இதாக சொன்னான். நல்லவனுக்கு காலம் கம்மி, நல்லவன் தூற்றப்படுவான், தீயவன் போற்றப்படுகிறாங்கிற மாதிரி சொல்லுவான்னு வச்சுங்க. இப்படி சொல்லலாம். அதோட நல்லவன் தூற்றவன் தீயவன் போற்றவன். உழைப்பவன் ஒதுக்கப்படுகிறான், நடிப்பவன் மதிக்கப்படுகிறான். இப்போ நம்ம நல்லா உழைச்சி ஒருத்தர் செய்யணும்னு வச்சுங்களேன், அவன் நம்ம ஒதுக்குறான் குடும்பம் வரையும் நிறைய பேர். இதே அவன்கிட்ட நடிச்சுக்கிட்டு பேசணும்னா நல்லவன் நடிச்சுட்டு பேசணும், நம்ம மதிக்கிறான். அதான் உழைப்பவன் ஒதுக்கவன் நடிப்பவன் மதிக்கப்படுறான். என்னோட கருத்து இது. மொத்தத்தில் என்ன சொல்ல வரேன்னா, அளவுக்கு அதிகமாக இறக்கப்படாதீங்க, அது எதையை உருவாக்கிக்கொள்ளாதீங்க. உங்களுக்கு இறக்கப்படுறவங்களுக்கு இறக்கப்படுங்க, இறக்கப்படாதவங்க விட்டுருங்க. இதேமாரி நீங்கள் இறக்கப்பட்டு விட்டு ஒதுங்கி நன்றி வச்சுங்க. இறக்கப்படாதவங்களும் இறக்கப்படுவாங்க. இறக்கப்படுறவங்களுக்கு இறக்கப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இறக்கப்படாதவங்களுக்கு இறக்கப்படுறவங்களும் இறக்கப்படாமல் மாறுவாங்க. ஓகே, நன்றி, தேங்க்யூ. அதான் அந்த வார்த்தையை சொன்னேன். அளவுக்கு அதிகமாக இறக்கப்படாது, அது எதையை உருவாக்கிக்கூடாது என்றால் நன்றி எனக்கு கலிகாலம் சொன்னேன். ஓகேப்பா, தேங்க்யூப்பா. சில பேர் அப்படி இருக்காங்க, அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா சில பேர் ஒருத்தர் அதுக்கு நம்ம மக்கள் இப்படி நல்லவங்க இறக்கப்படுறவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம், இறக்கப்படுறவங்க குறைஞ்சி போயிடுவாங்க. நானும் கொஞ்சம் நாளில் இறக்கப்படாமல் இருந்துன்னு வச்சுருங்க. நல்லா இறக்கப்படுறேன், நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அண்ணா பண்ணுறேன், எனக்கு மதிப்பு இல்லையே வச்சுங்க. நான் இறக்கப்படுற நிறுத்தணும்னா இல்லையா? அதை தான் சொல்கிறேன். எல்லோரும் மனிதனா அப்படி தான் இருப்பாங்க. எதுக்கு மதிப்பு இருக்கோ அதான் செய்வாங்க. நான் இறக்கப்படுறவங்களுக்கு மரியாதை கொடுங்க. நல்லா ஓகே.